வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் எஃப்எம் உங்க சூரியகுமார். இப்பதான் முத முறை நம்ம சேனலை பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் முன்னாடி வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போறோம். மத்திய அரசின் சாதனை திட்டங்கள், ஒரு சில திட்டங்கள் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜிஎஸ்டியில் வந்து விலக்கு கொண்டு வந்தாங்க. அது மத்திய அரசினுடைய சாதனை திட்டங்களா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து டாடா ஏஜ் இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாங்க. அது வந்து 10,000 15 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் குடுக்குறாங்க. அது மிக சிறந்த சாதனை திட்டமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள் வந்து பிஎஃப் பணத்த வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயே எடுத்துக்கலாம்னு கொண்டு வந்தாங்க. அது மிக சிறந்த சாதனை திட்டமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இந்தியால வந்து மணி டிரான்சாக்ஷன் வந்து 10,000 15 லட்சம் வரை உயர்த்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மிக சிறந்த சாதனை திட்டமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து 8த் பே கமிஷன் கொண்டு வந்தாங்க. அது மிக சிறந்த சாதனை திட்டமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அதிகமா சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து டாக்ஸ்ல வந்து எக்செப்ஷன் விலக்கு வந்து குடுத்தாங்க. இது எல்லாமே வந்து மத்திய அரசினுடைய மிக சிறந்த சாதனை திட்டங்களா பார்க்கப்படுது. இது போன்ற ஆ சாதனை திட்டங்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு, ஜெனரல் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.